அஸ்ஸலாமு என் பேர் ஜன்னத்து, பழைய பேர் வேம்பரசு. நான் இஸ்லாத்துக்கு 3 வருஷம் ஆச்சு. எங்கள் பையன் சவுதி போயிருந்ததும் அவன் இஸ்லாத்துக்கு வந்தான், முஸ்லீம் ஆகணுன்னா. வேண்டாப்பா, நம்ம இதில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவன் இல்லைம்மா, இதான் உண்மை, நீ சாமியெல்லாம் கும்பிடாத அப்படின்னு சொன்னான். மீண்டும் அவன் பேச்சை கேட்கல. அப்புறம் அவனோட இருந்த ஒருத்தவர் வந்தார், இந்துங்க வந்து, உங்கள் பையன் தீவிரவாதி ஆகிட்டான், முஸ்லீமாக இருக்கான், தாடி வச்சுக்கிட்டு பயங்கரமாக முஸ்லீம், இன்னும் கொஞ்ச நாள் இல்லை தீவிரவாதியாக வருவான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. திருப்பி எங்கள் பையன்கிட்ட ஃபோன் பண்ணேன், என்னப்பா தீவிரவாதியாக இருக்கியா என்னான்னு. இல்லைம்மா, அது தீவிரவாதி கிடையாது, முஸ்லீம்னா பாவ மன்னிப்பு தெரிஞ்சவங்க, அல்லாவுக்கு பயப்படுவாங்க, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நான் தீவிரவாதி கிடையாது, அல்லாவுக்கு பயப்படுவோம், பாவம் புண்ணியமெல்லாம் செய்கிறவங்க, அவங்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னான். அப்புறம் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். திருப்பி எங்கள் சின்ன பையன் படிக்க போகணுன்னு அவன் அங்கேருந்து காயல்பட்டினத்துலேருந்து வர சொன்னாங்க. அப்போ அவனை படிக்க போகக்குள்ளேயும் எனக்கு எதுவும் தெரியாது, என்ன இதுன்னு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ போகிறபடி போ, நான் சாமி கும்பிட்றபடி கும்பிடுவேன் அப்படின்னு. அவனும் போயிட்டான். போய் 1 மாதம் அவன் படித்ததும் படிச்சுட்டு இருக்காங்க இருக்கட்டும்னு அதை எதையுமே கண்டுக்கல, எதுவும் தெரியாது எனக்கு. இதை சொல்கிறதெல்லாம் என்னப்பா, நான் ஒரு சாமி கும்பிட்டுக்கிட்டு நிறையா சாமி கும்பிடுவேன். வெள்ளிக்கிழமைனா நிறையா கூட்டம் வரும், அருள்வாக்கு சொல்லி 90 எல்லாருக்கும் கொடுப்பேன். அந்த முஸ்லீமும் என்கிட்ட 90 வாங்குவாங்க. இது வாங்கிட்டு இருக்கவில்ல, நீ என்ன இப்படி சொல்கிற, இது ஒன்றும் எனக்கு நம்பிக்கைப்படலை அப்படின்னு சொன்னேன். அவன் இல்லைம்மா, அவங்க மார்க்கம் தெரியாமல் முஸ்லீமுங்கெல்லாம் 90 கேட்குறாங்க, நீ அதை நினைக்காத, நீ நல்லா இன்னும் முஸ்லீமுங்கிட்ட போய் பழகுன்னா. திருப்பி பழகி பார்த்தா அவங்க தர்காவுக்கு போங்க, அங்கே மகான்கிட்ட தான் கையேந்தனா அல்லாட்ட கேட்டு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னாங்க. அதையே சொன்னேன். அப்போ இல்லைம்மா, மகான்னா தர்காவுக்கு போகக்கூடாது, அப்போ நம்ம தர்காவுக்கு போகிறது சாமி கும்பிட்றது ரெண்டும் ஒன்று தான், நீ அதுக்கு போகாதன்னு சொன்னான். எப்போவும் எனக்கு குழப்பமாகவே இருந்து, அப்புறம் சின்னவங்க 1 மாதம் படிக்கங்காட்டி நான் உடம்பு சரியில்லை, என்னை அழைச்சிட்டு போனான். போய் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்ததும் அப்போவும் மீண்டும் அவனும் சொன்னான், இதுமாரி கும்பிடாதம்மா வேண்டான்னு, நீங்கள் இருக்கிறபடி இருங்க, நான் வரல அப்படின்னு சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் பாட்டா கும்பிட்டுட்டு இருப்பேன், எல்லோரும் வருவாங்க, எல்லாருக்கும் 90 கொடுப்பேன். இப்படியே இருக்கவும் ரொம்ப நாள் ஆக நான் என்ன அணியில் என்ன செஞ்சேன்னு தெரியல. எனக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஒரு முஸ்லீம் ஏரியாவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வாடகைக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே இருந்தும் நான் 6 மாதம் வரைக்கும் எங்கள் பையன் சொல்லி நான் கேட்கல. மீண்டும் கேட்காத இருந்து அவன் ஃபோன் அடித்து செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ சொல்கிறபடி சொல்லுப்பா, அது எனக்கு பின்னாடி புர்காலாம் போட்டுக்கிட்டு என்னால் போனால் பின்னாடி உள்ள ஜனங்க எதாவது தப்பாக நினைக்கும், அப்படி எங்கள் சொந்த பந்தம்லான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சவுதியிலேருந்து வந்துட்டான். ஒரு ஜிம்மாவுக்கு பள்ளிக்கு அழைச்சிட்டு போனான். அங்கே ஜனங்கள்லாம் எல்லோரும் இருந்தாங்க, பயான் பேசுனாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் என்னை ஆதரிக்கிறதையும் அவங்க பேசுகிறதையும் பார்த்ததும், சரி நம்ம பிள்ளை சொன்னது இதுதான், உண்மைதான், நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்ம பிள்ளையே போய் சேர்ந்துருக்கவங்கள நம்ம என்ன தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம். நான் இஸ்லாத்தை அங்கேயே களிமா சொல்லிவிட்டு புர்கா கூட இல்லாத கூட நான் களிமா சொன்னேன். அப்புறம் புர்கா போட்டு என்னை ஜனங்க, இந்த முஸ்லீம் ஜனங்க பூரா ஒரு இதாக நினச்சவங்க என்னை அன்பாக ஆதரிக்கிறதும், அவங்க தோளோட தோல் அணைச்சிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃபுல்லாக சொல்லியும் கேட்காம நான் இந்த ரசுல்லா அந்த வரலாறு இதெல்லாம் பார்த்து தான் நான் உண்மையான இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இது சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஆகாத ஒரு சிலையெல்லாம் வணங்கினது தப்பு, இது நமக்கு இது ஏற்றாகாது, நம்ம அல்லாஹ் நாடுன்னா தான் நம்ம சொர்க்கம் போகலான்னு எங்கள் பெரிய பையன் சொன்னான். அதையும் கேட்காம இருந்து இந்த இதெல்லாம் வரலாறுலாம் பார்த்தேன். இதெல்லாம் கொடுத்ததை
எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஈடுபாடாகி இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காதாகி அப்புறம் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். வந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் வராத வேற இருந்தது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு உண்மை எப்படி தெரிஞ்சதுன்னா, என் பையன் தீவிரவாதின்னு சொன்னாங்களே, அது தப்பான வார்த்தையாக சொல்லிட்டாங்க. முஸ்லீம் தீவிரவாதி கிடையாது. அவங்க ஏதோ தீவிரவாதி கூட்டம் இருந்துக்கிட்டு முஸ்லீம் பேரை கெட்ட பேரை ஆக்குறாங்க. அவங்க முஸ்லீம் கிடையாது, பாவம் செய்ய மாட்டாங்க, அவங்க யாருக்கும் எதுவும் ஏமாற்ற மாட்டாங்க, சொன்ன வாக்கை நிறைவேற்றுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் தரான்னா அவங்க தந்துடுவாங்க. அப்படியாப்பட்ட முஸ்லீமை தப்பாக சொன்னாங்க. எனக்கு அது ஒன்று பிடிக்கல. இந்துங்களை பற்றி எனக்கு பிடிக்காம ஆனது அதான். முஸ்லீமும் நேர் வழியில் இதுதான் நம்ம மார்க்கம். அல்லாவுக்கு பயப்படுறவங்க, யாருக்கு பயப்படலனாலும் அல்லாவுக்கு பயப்படுவாங்க. அது ரொம்ப பிடிச்சி இருந்தது எனக்கு. அதுதான் மனப்பூர்வமாக எனக்கு ஏற்றுக்க எண்ணம் வந்தது. எங்கள் பிள்ளைங்கள்லாம் யாரும் வரமாட்டான்னு இருந்ததுங்க. இங்கே சின்னவன் காயல்பட்டினம் போய் படிக்க போனவன் திருப்பியும் இந்தா போயிட்டான். அப்புறம் அவனை ஒதுக்கி விட்டு நானும் எங்கள் பெரிய பையன் தான் இருந்தோம். அப்புறமா எங்கள் பெரிய பொண்ணு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு கணவரை விட்டுட்டு 2 பிள்ளைங்களையும் அழைச்சிக்கிட்டு அது எங்களோடையே வந்துருச்சு. அப்புறம் நான் எப்படியா இருந்தேன், ஒன்றும் சொல்லலை. எங்கள் சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லி பார்த்தேன், நீங்கள் என்ன முஸ்லீம் ஆனால் தான் என்ன சேர்த்துக்குவீங்களான்னுது. அப்படி இல்லைம்மா, நம்ம நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், நீனும் நான் சொர்க்கத்துக்கு வரணும், நரகத்துக்கு போயிடாதன்னு தான் நான் உன்னை கூப்பிடுறேன்னு. சரிம்மா, எனக்கு மனப்பூர்வம் சம்மதம். என்னன்னா அவர் கணவர் கொஞ்சம் அவர் என்ன செத்து போனோம்னா அப்புறம் உலகமே கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போயிடும், இங்கே இது இஸ்லாத்தில் சும்மா இது ஒரு முஸ்லீமுங்க போய் சொல்கிறாங்கன்னாரு. கிடையவே கிடையாதுன்னு அவருக்கும் எனக்கு கொஞ்சம் வாக்குவாதமாக ஆகி, உண்மையாக ஏற்றுக்கணுன்னா ஏற்றுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ரொம்ப நாள் கழித்து அவங்க பிரச்சனையாகி சண்டை வந்ததுக்கு பிற்பாடு 2 பேருமே களிமா சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 2 வருஷம் ஆகுது. அப்புறம் என் குடும்பம் பூரா எல்லாருமே, என்னுடைய பிள்ளைங்க 4 பிள்ளையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிச்சு. என்னுடைய சின்ன மருமகனும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பெரிய மருமகன் தான் பிரச்சனை, போலீஸ் கேஸுன்னு அவங்க ஏற்றுக்கல. எங்கள் பொண்ணு பிரிஞ்சு வந்துடுச்சு. எங்கள் சொந்தத்துக்கிட்ட என்னுடைய சகோதரி பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இதுமாரி முஸ்லீம்னா இது சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்குது, இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லு, நீனும் இஸ்லாத்துக்கு வான்னு சொன்னேன். களிமா சொல்லிவிட்டு அது சரின்னு சொல்லிட்டு போனது. திருப்பி போகக்குள்ளே நீ முஸ்லீம் ஆகிட்ட, எங்களுடைய வீட்டுக்கெல்லாம் நீ வராதன்னு. அதனால் நானும் போகிறது கிடையாது. என்னுடைய சொந்த பந்தம்லாம் பார்ப்பாங்க, எல்லாருமே நரகத்துக்கு போக வேண்டாம், சொர்க்கத்துக்கு வரணுன்னு ஆசை. எல்லோரும் என்னை பார்த்து பேசினா, அந்த இதில் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு என்னட்ட பழகினவங்க எல்லாமே என்னை தப்பாக நினைக்க வேணாம். நான் நேர் வழிக்கு வந்திருக்கேன். எல்லாருமே நீங்களும் இந்த நேர் வழிக்கு சொர்க்கத்துக்கு, அல்லான்னு ஒருவன் இறைவன்னா அல்லாதான். இந்த கல், இந்த சிலை, இந்த ஃபோட்டோ இதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. அல்லாஹ் ஒருவன் தான் நம்மளை படைத்தவன், நமக்கு உருவம் கொடுத்தவனும் அல்லாதான், நம்மளை காப்பாற்றுறதும் அல்லாதான், நம்ம உயிரை எடுக்கிறதும் அல்லாதான். ஆனால் யாருக்கும் தெரியாது அல்லான்னு ஒருவன் இருக்கா. நீங்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வரணும். முஸ்லீமுன்னா மட்டமாக நினைக்காதீங்க. முஸ்லீமெல்லாம் ஒரு நல்ல மனசு, நல்ல எதக்கம் உள்ள மனசு தான். அவங்களுக்கு அல்லாவுக்கு பயப்படுறவங்க. நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வரணும். நான் போயிருக்கிறது, நான் எவ்வளோதோ உங்களுக்கு அருள்வாக்கு சொன்னேன், அதெல்லாம் போலி. நான் உண்மையான இதுக்கு வந்திருக்கேன். நீங்களும் என்னை தேடி வரணும், எல்லாமே இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கணும். நான் சொல்கிறோம், எல்லோரும் முஸ்லீமாக அவங்கள அழைக்கிறாங்கன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. மனசு வச்சு நீங்கள் நேர் வழிக்கு வரணுன்னா இஸ்லாத்துக்கு வாங்க. எங்கள் சகோதரியெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சகோதரியோடைய பிள்ளைங்க எல்லோரும் இஸ்லாத்துக்கு வரணும். எல்லாருமே நேர் வழிக்கு சொர்க்கத்துக்கு வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும்.